ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுவால் உங்கள் பிரணவ் ராக்ஸ் சேனலில் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாம் இன்றைக்கி நம்மண்ட RFID வச்சு தாங்க நம்மண்டு இன்றைக்கி டோர் அன்லாக்ஸ் பண்ண போகிறோமே. இது எப்போ பண்ணுறன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் நம்ம டீட்டெயில் பேஜ் ஃபாலோ பண்ணனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ வீடியோ. ஃபஸ்ட் இதுக்கு RFID தேவைப்படும். அந்த RFID ஆசிஃப் 522 நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது கூட இந்த போர்டு ஒன்று வரும். அதுக்கப்புறமா இந்த கார்டு ஒன்று வரும். இதை கூட டேகு கூட ஒன்று வருங்க, ப்ளூ கலராக. ஆனால் அது என்கிட்ட இல்லை, தொலைஞ்சிருச்சட. ஆனால் நான் ப்ரோக்ராமில் இந்த கார்டு மட்டும் நாங்கள் சாவியாக நான் யூஸ் பண்ணிக்கிறேனே. அதுக்காக RFID கிரேடர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது 2 தாங்க முக்கியமானது நமக்கு. அதுக்கப்புறமா Arduino Nano ஒன்று எடுத்துக்கோங்க கைஸ். Arduino Nano ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறமா இதே ஒன்று தேவைப்படும் கைஸ். ஒன்ஸான இதே ஒன்று எடுத்துக்கோங்க. கூட ஜம்பர் வயர்ஸ் கூட எடுத்துக்கோங்க, ஒரு 3 ஜம்பர் வயர்ஸ். இதுதான் நான் இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் வயர்ஸ் இதுதாண்டி நான் இந்த மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு எலக்ட்ரிக் லாக்கர் ஒன்று தேவைப்படும் கைஸ், இந்த பூட்டு மாதிரி செய்யறதுக்கு. அதுக்கப்புறமா பேட்டரி எடுத்துக்கோங்க, 12 volt பேட்டரி. ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நேனோ கேபிள், அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம எப்போ பண்ணுறதுன்னா வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம் எப்போ செய்யறதுன்னு. பண்ணுங்க. நம்ம RFID கேன்சர் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு RFID பின்ன மொத்தம் A8 பின்ஸ் இருக்கும் கைஸ். இதுதான் நமக்கு 7 to 8 பின்ஸ் கிட்ட இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு பின்னு மட்டும் விட்டுருனா இங்கிட்ட 3.5 volt. அதுக்கப்புறமா ராஸ்டா கிரவுண்டு ஒன்று வரும். 3 பின்னு மட்டும் இங்கிட்டு கேன்சங்க விட்டுட்டு ஒரே ஒரு பின்னு மட்டும் விட்டுருனா அதுக்கப்புறமா 4 பின் நம்ம கேன்சங்க விட்டுருணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின் 3.3 volt 3.3 voltோட கேன்சங்க விட்டுருணும். அதை 5 volt கூட்டுறாங்க நீங்கள். இங்கே Arduino Nanoவில் 3.3 volt இருக்குங்க. அதோட பார்த்து அசம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு கிரவுண்டு. இந்த மாதிரி கேன்சங்க விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பச்சை கலர் வயர் இருக்காங்க. அந்த கிரவுண்டுக்கு முன்னாடி நடுவில் ஒன்று இருக்கும். அந்த வயர் டிஜிட்டல் பின்னில் D9 நான் கேன்சங்க விட்டுக்கிறேன். D9 இந்த இருக்குது. இந்த மாதிரி கேன்சங்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பின் அதை சும்மாலாம். அதுக்கப்புறமா ஆரஞ்சு வயர் நம்ம D12 கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி நான் ப்ரோக்ராமில் செட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேறு பின்னை சேஞ்ச் பண்ணுறா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம D11 கொடுத்துருந்தோம். இன்னொரு பின்னை ரெட் கலரில் நான் கொடுத்துருக்கேன். இதை அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு D13 ஒன்று இருக்குங்க. D13 இந்த இது நமக்கு அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் பாட்டு டக்குன்னு கேன்சங்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது D10 கடைசிக்குரிய பின்னை அந்த மாதிரி கேன்சங்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும், அந்த மாதிரி பாட்டுக்கு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம RFID கேன்சல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இடையில ஒன்ஸான இடையில நமக்கு VCC கிரவுண்டு இன்புட்டுன்னு இருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாட்டியான் தெரியும் உங்களுக்கு. VCC கிரவுண்டு இன்புட்டுன்னு இருக்கா. அதை நம்ம எங்கடா கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, VCC கிரவுண்டு நார்மலாக 5 volt கிரவுண்டு போயும். இன்புட்டை நான் டிஜிட்டல் பின்னில் பின் 2ல் நான் கொடுத்துக்கிறேன். டிஜிட்டல் 2 பின்னில் அந்த மாதிரி பாட்டு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் கேன்சல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் இதோட அவுட்புட்டில் என்ன மாதிரி கேன்சல் கொடுப்போன்னு. ஆனால் நீங்கள் இந்த பின்னில் இருக்கக்கூடாது, இந்த ஓரமாக பின்னில் இருக்கக்கூடாது. இந்த ஓரமாக பின்னில் நம்ம இருக்குன்னா அந்த சென்டரை காமனு. இந்த ஓரமாக பின்னில் நம்ம பேட்ரி சப்ளையை நெகட்டிவ் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் லாக்கக்கூடிய நெகட்டிவ் பின்னை சென்டர் பின்னு. பாசிட்டிவ் இந்த லாக்கக்கூடிய பாசிட்டிவும் பேட்டரியோட பாசிட்டிவும் 2 நம்ம ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அது கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ணிக்குவோம். இதுதாங்க நான் டைப் பண்ணி வச்ச கோடை ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமோட லிங்க் வேணுன்னா சொல்லுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள்
இங்கே பாருங்க எஸ்எஸ் பின் நான் 10th பின்னில் கொடுத்துருக்கேன். ஆர்எஸ்டி பின் நான் 9th பின்னில் கொடுத்துருக்கேன். இது நான் இங்கே இதேன்னு போடலை, எல்இடின்னு நான் சும்மா இங்கே போட்டிருக்கேன். ஆனால் அங்கே நான் இதே யூஸ் பண்ணுறேன். பின் 2ல் நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா இது RFIDக்குரிய ஐடி. இந்த ஐடி தான் நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டூல்ஸ்குள்ளே போயிட்டு அந்த போர்ட் நேம்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். நான் Arduino நேனோன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். நேனோ. அதுக்கப்புறமா இந்த இங்கே வாங்க கைஸ், இது RC522.h இந்த லைப்ரரி. இது இந்த லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தாங்க இந்த RFID ப்ராஜெக்டே ஒர்க் ஆகுமே. இது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா SPI.h இருக்காங்க, அதுவும் இதுக்குரிய ஐடி தான். அதான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தாங்க இது ஒர்க்கே ஆகுமே. ஏன்னா ஒர்க் ஆகாது. நமக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன். கம்பேர் ஆகிடுச்சு. நமக்கு நம்ம சேவ் ஃபஸ்ட்டு கூட்டுருவோம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. சேவ் கூட்டாச்சு. அவ்வளோதாங்க. நான் இப்போ ரன் கூட்டுறேன். ரன் கொடுக்க முன்னாடியே போட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காம்பை ரன் கொடுக்குறேன். ரன் ஆயிடுச்சு. நமக்கு Arduinoவில் கூட லைட் எரியும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அவ்வளோதாங்க. நான் பவர் ஸ்ப்ரேக்குள்ளே கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பேட்ரி யூஸ் பண்ணி நான் எலக்ட்ரிக் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த நேனோ போர்டு Arduino கூட நான் பவர் பேங்க் யூஸ் பண்ணி தாங்க பவர் ஸ்ப்ரே கொடுத்துருக்காம டேட்டா எடுக்க முடியுமா. இப்போ நான் இந்த கார்டை வைக்கிறேன். பார்த்தேன் தெரியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இது கார்டு கூட இல்லை. இந்த கார்டு நீங்கள் ஒரு 10 கார்டு 10 பேருக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமில் அந்த சாவி கட்ட மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த கார்டு ஒரு ஐடி இருக்குங்க. இதில் அந்த ஐடி எப்போ பார்க்குறதுன்னா சீரியல் மானிட்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரியும் நான் கவரோட தாங்க யூஸ் பண்ணுறேனே. இது மட்டும் டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க. டோர் ஓப்பன் பண்ண முடியாது நம்மளால். இதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேகு கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் 10 டேகு 10 கார்டு கூட யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம டீட்டெயில் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா மறந்தாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.